டெட் பேப்பர் 2 நியமனத் தேர்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுபோக டெட் பேப்பர் 1 எக்ஸாம் இது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய காலேஜ் டிஆர்பி பிஜி டிஆர்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய டிஸ்கவரி வர்ச்சுவல் சேனல் சார்பாக மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய விஷயம், கேள்விகள் தவறாக இருக்கும் பொழுது ஸ்டார் கொஸ்டின்ஸ் என்று வருவது ஒரு சில நேரங்களில் வந்து 2 அல்லது 3 கொஸ்டின் இருக்கும்போது அதுக்கு ஸ்டார் கொடுத்துட்டு வருவாங்க. ஆனால் இப்போது நடந்து முடிந்த இந்த டெட் நியமனத் தேர்வில் நிறையா 17, 13, 8, 7 இது போன்று கேள்விகள் தவறாக இருந்ததாகவும் அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் கேட்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மறு தேர்வு நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவேன். இது காரணம், நான் என்னுடைய எக்ஸாம் 2012-13 எழுதும் பொழுது பார்த்திங்கன்னா தமிழில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 கொஸ்டின் பிழையாக இருப்பதாக அது கோர்ட்டு வரைக்கும் போச்சு. ஸோ அப்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி உள்ள ஒரு பிழைகள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இப்படின்னு சொல்லிட்டு சம் காரணங்கள்னால அதை என்ன செஞ்சுட்டாங்க, அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேள்வி புரியும் பட்சத்தில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் நிறைய கேள்விகள் வந்து புரியாததாக சொல்கிறாங்க. தேர்வனுடைய மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, உண்மைதான். ஆனால் நாம் வந்து போட்டித் தேர்வு என்று வரும்பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நாம் வந்து கணக்கில் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக கேள்வி எல்லாருக்கும் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது தான். முன்னால் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து கண்டஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் மதிப்பெண் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஸ்டார் கேள்வியாக இல்லாமல் எல்லாருக்கும் மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. கட் ஆஃப் பார்த்திங்கன்னா பயங்கரமாக போயிருக்கு. இதில் பாட்டனி மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மோரார்லெஸ் பாஸ் பண்ணவங்களும் நம்பர் ஆஃப் வேக்கன்ஸும் வந்து ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருக்குது. பாஸ் பண்ணாலே உள்ளே போகிற மாதிரி. மற்ற எல்லாமே நிறைய பாஸ் பண்ணியிருக்காங்க. மேத்ஸ் எல்லாமே நாம் வந்து நல்ல மார்க் எடுத்தவங்க நிச்சயமாக வந்து உள்ளே போயிருப்பாங்க அப்படின்றது தான். இந்த தவறுகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது என்பது உண்மை. ஏன்னா ஒரு கேள்வி செட் பண்ணும் பொழுது எந்த ஆம்பிகுவஸுக்கும் இடமில்லாமல், எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் இருக்க வேண்டும். there should be only one answer for any question. ஏன்னா பல ஆன்சர் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவில் கேட்கலாம். ஆனால் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்த மட்டுக்கும் சூஸ் த பெஸ்ட் இருக்கலாம். there may be 2 answer but choose the best. இதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் வந்து எது பெஸ்ட்டோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இன்றைக்கு பாப்புலரான ஊடகம் எது அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு செய்தித்தாள், அப்புறம் வந்து போஸ்டலு, அப்புறம் வந்து கொரியரு, இமெயிலு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கி எது சூட்டாக இருக்குது, இன்றைக்கி எது பாப்புலராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எல்லாமே விடைகள் தான். பட் சூஸ் த பெஸ்ட் என்று வரும்பொழுது அந்த கேள்விக்கான விடைகள் ஒன்று மட்டுமே இருக்க வேண்டும். ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் இருந்தாலே அந்த கொஸ்டின்ஸ் வந்து அது சரியாக இருக்காது. பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது ஒன்று தான் கொடுக்கணும். என்ன தான் சேலஞ்ச் பண்ணாலும், கொஸ்டின்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணாலும் ஆணித்தரமாக இதுதான் ஆன்சர் என்று சொல்லணும். அதுக்கு ப்ரூஃபும் இருக்கணும். எந்த டெக்ஸ்ட் புக்கிலேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூஃப் கரெக்டாக இருந்தால் தான் நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்வர்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இனி வரும் காலங்களிலாவது அந்த மாதிரி கேள்விகள் குழப்பமாக இருக்கும்படி இல்லாமல் இருக்கணும் நம்ம நம்புவோம். ஏன்னா இதனால் வந்து சில பேர் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நம்மளால் விடை எழுத முடியலையே, இது சரியாக தான் இருக்கும். ஏன்னா பொதுவாக கொஸ்டின்ஸ் வாங்கினோடனே கொஸ்டின்ஸ் எல்லாமே சரிதான், கொஸ்டின்லாம் தப்பு இருக்காது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது எப்போ தெரிய வரும், பின்னால் நம்ம வந்து கொஸ்டின்ஸை சேலஞ்ச் பண்ணும் போதும், அதே மாதிரி வந்து கொஸ்டின்ஸுக்கு விடையளிக்க முடியாமல் இருக்கும்போதும் தெரியும். நாம் ஒரு விடை அளிச்சிருப்போம், இன்னொருத்தவங்க ஒரு விடை அளிச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க விடையளிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை தவறே அளிச்சிருக்கலாம். எல்லாருக்கும் மதிப்பெண் என்று சொல்லி வரும் பொழுது அதுக்கு சரியாக இருக்காது. 4 ஆப்ஷனுமே சமயங்களில் வந்து எப்படி ஆன்சர்ஸ் வருது அப்படின்னு தெரியல. ஸோ வரும் காலங்களில் அந்த கொஸ்டின்ஸ் அனாலிசிஸை நல்லா போட்டு ஒரு கொஸ்டின்ஸுக்கு ஒரு விடை மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சில நேரங்களில் தவறுகள் ஏற்பட்டால் கூட அதை நம்ம வந்து ஒத்துக்கொள்ளலாம். இவ்வளவு கொஸ்டின்ஸுக்கு வந்து ஆம்பிகஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும்போது நிச்சயமாக வந்து தேர்வுகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இது எப்படி நண்பர்களே, ஸோ இது பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறையா மார்க் வாங்கினவங்க இந்த கொஸ்டின்ஸை விடுங்க, இந்த கொஸ்டினை விட்டுட்டு நிறைய மதிப்பெண்கள் வாங்கியவர்கள் சென்றிருப்பார்கள். பாதிப்பு என்பது கண்டிப்பாக இருக்கும். ஊடகங்களில் பார்த்திங்கன்னா வந்து மறுதேர்வு வைக்க சொல்லி ஒரு கோரிக்கைகள் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நடைபெறுமா என்பது ஒரு ஐயப்பாடு தான். மறுதேர்வு நடைபெறும் என்று என்னால் சொல்ல முடியாது. அது இருக்குமா அப்படின்றதும் இல்லை. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது.
ஸோ இதிலிருந்து நாம் வந்து என்ன படிப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த விதமான போட்டித் தேர்வு வந்தாலும் நமக்கு வந்து பல சேலஞ்சஸ் இருக்குது. அந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி வரணும், சப்ஜெக்ட் டெப்த் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல உயர்ந்த மதிப்பெண்ணை அடைய முடியும். இதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். பல போராட்டங்கள், பல விஷயங்கள் நடந்தாலும் அதிகமான மதிப்பெண்கள் எடுப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் வெற்றிக்கான வழி அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன். ஸோ அதனால் வந்து இந்த எழுதின தேர்வர்கள் இதை விட்டு விடுங்கள். அடுத்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது போனது தான். செலக்ட் ஆனவங்க போகட்டும், செலக்ட் இல்லாதவங்க மீண்டும் வேறு அடுத்து பிஜிடிஆர்பி டெட் 1 ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெட் 1 காலேஜ் டிஆர்பி இதில் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வைங்க. ஸோ நம்முடைய சேனல் சார்பாக ஜூனில் சைக்காலஜி கிளாஸஸ், எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸஸ் வந்து ஜூன் 8 அல்லது 10 ஆரம்பிக்கும். ஏற்கனவே டெமோ வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டெமோ லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். மேலும் வந்து பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கீழே நண்பர்களை தொடர்பு கொள்ளுங்கள். கடந்த காலம் த பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும்னு நான் நம்புவோம். இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யோர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லைக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.